ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமிலி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமதாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மகேஷ் தருண் கிட்ட கால் பண்ணி சுடர் திரும்பவும் வந்துட்டாளா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அவள் வெளியில் போயிருந்தா திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் மகேஷ்க்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. வெற்றிக்கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி சொன்னதுமே அவருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாரு. அப்போது நீங்கள் கூட பயந்துட்டிங்களா அங்கிள் அப்படின்னு இங்கே மகேஷ் கேட்டுட்ருக்காங்க. அது இல்லை, நீ பயந்தல்ல, அதனால் எனக்கும் நீ பயந்ததை நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அங்கிள், அதான் சுடர் வந்துட்டால, நீங்கள் இனி ஃபீல் பண்ண வேண்டாம். சரி, நான் சுடருக்கு தருணுக்கும் ஹோம்ஒர்க்கு அனுப்பி வைக்கணும், தியாவுக்கும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி மகேஷ் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா இங்கே வெற்றிக்கு அப்போ தான் மனசு கொஞ்சம் லேஸாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் சுடரை காணோன்னு உடனே ரொம்ப பயந்துட்டேன். அவள் காணோன்னா எனக்கு இந்த அளவுக்கு துடிக்குது. சுடர்கிட்ட 2 நாள் பேசாமல் இருந்தப்போ கூட நமக்கு எவ்வளோ வலியாக இருந்துச்சு மனசு, இப்போவும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துலையும் அவள் எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்திருக்கா போல இருக்குது. ஒரு வேளை ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் கூட போயிருக்கலாம். அதுக்குள்ளே அவசரப்பட்டு மகேஷ் வேற தருண் கிட்ட அதாவது அவங்க 2 பேரும் சுடரை காணோன்னு நம்மளையும் பயம்படுத்தி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி வெற்றியும் நினச்சிக்கிட்டு நேராக புலிக்குட்டிக்கிட்ட போகிறாங்க. அங்கே போயிட்டு என்னாச்சு வெற்றி அப்படின்னுமோ, ஒன்றும் இல்லை, மகேஷ் இப்போ தான் ஃபோன் பண்ணி தருணுக்கு விசாரித்தான். சுடர் வெளியில் போயிருந்தாலாம், தெரியாமல் அவசரப்பட்டு அவன் தான் தப்பாக சொல்லிட்டான் போல இருக்குது. சுடர் திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டா நீ சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். நான் தான் சொன்னேன் இல்லைடா, ஆனால் நீ தான் நம்ம வெற்றியானே எனக்கு கொஞ்சம் நேரத்தில் சந்தேகமாக இருந்துச்சு. வச்சு யாருக்காகவும் எதுக்காகவும் நீ இப்படியெல்லாம் இது வரைக்கும் துடிச்சதே கிடையாது, பயந்தது கிடையாது. சுடர் காணோன்னே அப்படி பயந்தா அவ்வளோ துடிச்சு போனேன். என்னன்னு தெரியலடா, அந்த குழந்தைக்கும் உனக்கும் நல்ல ஒரு பந்தம் இருக்கும் போல இருக்குதா, அதுவும் பூர்வ ஜென்ம பந்தமாக தான் இருக்கும். உண்மையிலே நீங்கள் 2 பேரும் அவ்வளோ திக் ஃப்ரெண்டாக இருக்கிற நினைக்கும் போது எனக்கு கூட பொறாமையாக இருக்குடா. நான் கூட இந்த அளவுக்கு நான் காணனா கூட இந்த அளவுக்கு நீ பதறுவியான்னு தெரியலடா, ஆனால் சுடர் காணன உடனே இந்த அளவுக்கு பதறின பார்த்தியா, உண்மையிலே அந்த குழந்தை கொடுத்து வச்சதுடா. என்னமோ தெரியல, அந்த குழந்தை உன் மேலே அவ்வளோ அட்டாச்சாக இருக்குது. உனக்கு யாரும் இல்லை அப்படின்றதுனாலே என்னவோ தெரியல, அந்த கடவுள் அந்த குழந்தைய உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்காரு போல இருக்குது. உனக்காக இந்த ஜென்மத்தில் அந்த குழந்தை இருக்கிற மாதிரி அப்படின்னு புலிக்குட்டி பேசவும், எனக்கு என்னமோ தெரியலடா, இது வரைக்கும் கடவுள் நம்பிக்கை எதுவுமே கிடையாது. சுடர் தான் அடிக்கடிக்க அப்படிலாம் சொல்வா, ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் இருக்குன்னு நான் நம்புகிறேன்டா. கடவுள் இருக்குன்னு நான் நம்புகிறேன். உண்மையிலே சுடர் எனக்கானவன்னு எனக்காக அனுப்பி வச்ச ஒரு குட்டி தேவதைன்னு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு வெற்றியும் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஆனால் எனக்கு சுடர் ஒரு மாதிரி டல்லாக போனால, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பேசாமல் நம்ம போய் சுடரோட வீட்டில் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னமோ, என்னடா வெற்றி வீட்டுக்கிட்ட கூட போகக்கூடாது, மகேஷ் கிட்ட போய் அதாவது வெற்றிக்கு தருண் கிட்ட போய் விசாரிச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே அவ்வளோ தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தோம், இப்போ எப்படி அங்கே போக முடியும் அப்படின்றாங்க. ப்ளீஸ் அதே மாதிரி தூரமாக இருந்து கேட் எட்டி பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சுடர் எப்படி இருக்கான்னு எட்டி பார்த்துட்டு வந்துடலாம், அவளை கண்ணில் பார்த்தா தான் எனக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா என்னமோ சொல்கிற, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலிக்குட்டியும் வெற்றியும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. கொஞ்ச நேரத்தில் எங்கள் சரளா வீட்டில் எல்லாருக்கும் பசிக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சமைச்சு முடிச்சிடுறாங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் உட்காந்துட்டு பிள்ளைங்க எல்லாரும் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அம்மோ எனக்கு கூட பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சுடர் நீ எதுவுமே சாப்பிடலையா அப்படின்னு ராதிகா மேடம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, ஆனால் அம்மோ வேண்டான்னு சொல்லிட்டாங்க, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அபிமா இப்படி நீயும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு சுடரையும் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க, நம்மளால் பிள்ளைங்க ஏன் கஷ்டப்படணும், அந்த சின்ன பிள்ளை ஏன் இந்த வயசில் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரளா கரெக்டாக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க, இதுக்கு மேலே யாரும் வெயிட் பண்ண வேணாம், பசிக்குதுன்னு சொல்லவும் வேணாம், வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அடுத்த நிமிஷமே கரண்ட்டு போயிடுது. இப்போ என்ன பண்ணுறது, கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இந்த நிலாசோறுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம எல்லாரும் வெளியில் நிலா வெளிச்சத்தில் போய் உட்காந்துக்கிட்டு சாப்பிடலாமாப்பா, ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நல்ல ஐடியா இருக்கே அப்படின்னு தருண் தியா 3 பேரும் சுடர் எல்லாரும் சேர்ந்து பாயெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் விரிச்சு போட்டு உட்காந்து சாப்பிடலான்னு சாப்பாடு பிளேட் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வச்சுக்கிட்டு அபி வாமா அப்படின்னு சொல்லிட்டு அபியும் கொஞ்சம் இடத்துல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அபி நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அண்ணன் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னண்ணா ப்ளீஸ் நான் சொல்லுங்கண்ணா, சர்ப்ரைஸ் வைக்காத சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. சுடர் உனக்கும் தான் அப்படின்றாங்க. ஏன் 4 பேருக்கும் லேடிஸ் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது என்னப்பா லேடிஸ்க்கு மட்டும் அப்படின்றாங்க. அண்ணன் நீ லேடிஸ்க்கு மட்டும்னோடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு பிடிச்ச மருதாணி தானே அப்படின்னு சொல்லவும், எப்படிம்மா கண்டுபிடிச்ச அப்படின்னு, உன் கையை பாருண்ணே, இந்த தங்கச்சிக்காக நீ மருதாணி அரைச்சது உன் கை ஃபுல்லாக செவந்திருக்கு, இதை பார்த்து நான் கண்டுபிடிக்க மாட்டேனா அப்படின்னும். ஐயோ அப்பா உங்கள் சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸோ போங்கப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சரி உங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சரளாவுக்கு, உனக்கு, சுடருக்கு, தியாவுக்கு எல்லாருக்கும் நான் மருதாணி வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. வெளியில் அந்த நிலா வெளிச்சத்தில் அதுவும் ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நடந்த பிரச்சனையை மறக்கணும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. முக்கியமாக நிலா சோறு அப்படின்றது உருண்டை கட்டி ஊட்டி கையில் வந்து கொடுப்பாங்க, ஊட்டி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலாச்சோறு தான் அது வந்துட்டு வெளியில் உட்காந்து எல்லாரும் பாசமாக சாப்பிட்றது. அந்த மாதிரி தான் சரளா எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் இந்த தடவை சுடருக்கு, அபிக்கு முதல்ல ஆரம்பத்தில் சுடரை வேணால் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இப்போ போக போக சுடரை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அபியையும் அதே மாதிரி தான் பிடிக்காமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ சரளாக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னதான் கோபம், சண்டை, சச்சரவுகள் இது எல்லாம் இருந்தாலே ஒரே ரத்த பாசம், நம்ம கூட இருந்து பார்த்து வளர்ந்த பொண்ணு, தாய் இல்லாத பொண்ணு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறாங்க சரளா வந்துட்டு அபியை பற்றி. அதனால தான் அவங்க மேலே இருக்கிற கோவம் போய் இப்போது ரொம்பவே பாசமாக இருக்காங்க. அதுவும் அபிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. இதை இவங்க எல்லாரும், அதாவது இவங்க எல்லாரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அங்கே வெற்றியும் புலிக்குட்டியும் ஆல்ரெடி அங்கே வந்து நின்று கேட் கிட்ட பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து ஒன்றா இருக்கிறத பார்த்து அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக வெற்றிக்கு அபி மேலே கோவம் இருந்தாலும் சுடர் அந்த ஃபேமிலியில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்றது அவருக்கு அந்த ஒரு சந்தோஷம். அவங்க குடும்பத்து மேலே 1000 கோபம் இருந்தாலும் வெற்றிக்கு சுடர் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த என்ன ரத்த பந்தம், என்ன உணர்வு அப்படின்றது இது வரைக்கும் இன்னும் வெற்றிக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ சண்முகத்தோடைய பொண்ணு சுடர் அப்படின்னு தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு 2 பொண்ணு 1 பையன் அப்படின்ற மாதிரி தான், சண்முகத்தோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா அபி அவர் தான் கல்யாணம் பண்ணார், அவர் கல்யாணம் பண்ணி அவளுக்கு குழந்தை இல்லை. ஸோ கொஞ்ச நாள்லேயே வந்து அவள் ஜெயிலுக்கு போயிட்டா, பார்வதி அக்காவை கொலை பண்ணிட்டா அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியும். ஜெயிலையும் அடிக்கடிக்கு போய் மீட் பண்ணி பேசிட்டு வந்தாங்க. இது வரைக்கும் அபி ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அவளுக்கு குழந்தை பிறந்த விஷயமே யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கிறப்போ அப்பப்போ மட்டும்தான் போய் பார்ப்பாங்க. சொல்லப்போனால் சுடர் வந்து வயிற்றில் இருக்கிறப்போ ஒரு 3 மாதத்தில் 4 மாதத்தில் வெற்றியும் நம்ம கருணாவும் போய் பார்த்தது. அதுக்கப்புறமா 5-6 மாதமாக அவங்க அந்த பக்கம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாததுனால அந்த சைடு போகவே இல்லை. அபியோட வயிறும் அப்போ பெருசாக இருந்துச்சு. அப்போ யாருமே அவள் கடவுள்கிட்ட ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கா, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது, நம்மளை மீட் பண்ணி இந்த டைமில் யாரும் நம்மக்கிட்ட பேசிடக்கூடாது அப்படின்னு ஸோ சாமி கிட்ட வேண்டிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த கொஞ்சம் சில நாட்கள்லேயே, அதாவது ஒரு 10-20 நாட்கள்லேயே அடுத்து அபியை பார்க்க திரும்பவும் வந்தாங்க. அப்போ தான் மாணிக்கத்தோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுடர் வளர ஆரம்பிச்சிட்டா. ஸோ சுடரையும் கண்ணில் மறைச்சிட்டு ஸோ அபி எப்படியோ சமாளித்து அந்த ஜெயிலில் அவங்கள வளர்த்துட்டாங்க. அதனால் அபி ப்ரெக்னெண்ட்டாக இருந்த விஷயம் ஸோ இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. மறைச்சி கருணாக்கிட்டையும் வெற்றிக்கிட்டையும் மறைச்சி சுடரை வளர்க்கணும்னு தான் அபி வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற போது தான் காஞ்சனாவை சுடர் அபி மீட் பண்ணி அவங்க மூலிமா பிரச்சனை வந்து சுடர் இருக்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு காஞ்சனா கருணா கிட்ட நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை வேறு, எந்த ஒரு தப்புமே பண்ணாத அந்த பிஞ்சு குழந்தையும் அபியும் ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் கடவுள் காஞ்சனாக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாங்க. அதனால் வெற்றிக்கு அபிக்கு குழந்தை இல்லைன்ற விஷயம் தெரியும். அதனால் சுடர் அவருடைய அண்ணன் பொண்ணு அப்படின்ன உடனே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். எல்லாருமா சந்தோஷமாக ஆட்டம் பாட்டம் சாப்பிட்டுட்டு முடிச்சதுக்கப்புறமா மருதாணி இதெல்லாம் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் புலிக்குட்டி ஒரு பக்கம் அவங்க குடும்பத்தோட ஃபேமிலியாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து இவருக்கு வேற பசியில் நான் கூறுது, சில பல சேட்டைகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. வெற்றி அதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருடா அப்படின்னு சொந்த வீட்டுக்குள்ளே, அதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ளே திருத்தனமாக எட்டி பார்க்குற நிலமை வெற்றிக்கும் ஸோ புலிக்குட்டிக்கு வந்து அப்படி தான் வந்து எட்டி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி வந்து விளையாடிட்டு இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா சரி வாடா போகலாம், சுடர் சந்தோஷமாக ஹாப்பியாக தானே இருக்கா, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உடம்பும் சரியில்லை, அவள் நல்லா தான் இருக்கா, நாளைக்கு ஸ்கூலுக்கு வரவா, அவகிட்ட நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சரி புலிக்குட்டியும் அவரும் கிளம்பும்போது என்னடா வெற்றி உனக்கு அந்த பாப்பா கூட இருக்கிறப்போ அவ்வளோ சந்தோஷம் பார்த்தியா, அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு. அபியும் இங்கே தானடா இருக்காங்க, இதோ அவருடைய அண்ணன் வீட்டில், கருணா வேற இவங்க எங்கே இருக்காங்கன்னு வலை வீசி தேடிட்டு இருக்கான், இவங்க பரோல்லேருந்து வெளியில் வந்தாங்க,
படிக்கிறதுக்காக அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ஏண்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்கள பார்த்தா இவங்க கிட்ட பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலடா. ஆனால் நீ எப்படிடா அவங்க கிட்ட பிரச்சனை இருக்குன்னு நம்புற? எனக்கு ஒன்றும் புரியலடா வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா இப்போ தானே சுடரை பார்த்துட்டு நான் கொஞ்சம் சந்தோஷமாக வந்தேன், அதுக்குள்ளே ஏண்டா இப்படி அவளை பற்றி ஞாபகப்படுத்தி எனக்கு டென்ஷன் பண்ணுற அப்படின்னும். ஏண்டா வெற்றி, இவ்வளோ நேரம் நீ அபியை கண்ணில் தானே பார்த்துட்டு இருந்தேன், அப்போல்லாம் உனக்கு அபி மேலே கோவம் வரலையா? நான் அபியை பற்றி பேசின உடனே உனக்கு கோவம் வருதா அப்படின்றாங்க. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறடா, அதான் கோவம் வருது அப்படின்னுவோம். ஆமாம் ஆமாம், உன்னுடைய பொண்டாட்டி தானே அப்படின்னும் வெற்றிக்கு பயங்கரமாக கோவம் வருது. சரிடா எதுவும் சொல்லலை, எனக்கே அவங்கள பார்த்தா எப்படி எதுவும் தெரியல, நீ எப்படி நம்மனன்னு தான் கேட்குறேன் பாரு. அந்த குடும்பமே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தங்கச்சிக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் அன்னைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றப்போ ஸோ தலைமுடிக்கு அனுப்பின மனுஷன் இன்னைக்கு பரோல் முடிஞ்சு திரும்பவும் 10 வருஷம் கழிஞ்சு வந்திருக்காங்க வந்திருக்கா அப்படின்னு உடனே கூட தங்க வச்சு அவர் கூட பாசமாக இருந்து எவ்வளோ சந்தோஷமாக அவர் பார்த்துக்கிறாரு. அவரே நம்புறாருடா தங்கச்சியை. பிரச்சனை இருந்திருந்தா அவரே சேர்த்துருப்பாரா? அன்னைக்கு எங்கள் பேச்சை கேட்காம ஓடி போனால் இப்படி இந்த அளவுக்கு நீ பிரச்சனையோட வந்து நிற்கிற, நீ என் வீட்டுக்கு வேணான்னு சொல்லி தானே அவர் துரத்தி அனுப்பியிருப்பாரு. அவர் தங்கச்சி அவர் நம்புற அளவுக்கு கூட நீ லவ் பண்ண அபியை ஏன்டா நம்ப மாட்டேன்றா அப்படின்னு புலிக்குட்டி அபியோடைய வெற்றியோட மனசில் அபியை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கி விடுறாரு. புலிக்குட்டி அபியை பற்றி பேச பேச எந்த மூமெண்ட்டில் அபியை பார்த்துட்டு வந்தாங்களோ இப்போ ஒரு சந்தோஷமான மூமெண்ட்டில் அப்பத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு அபி மேலே இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் புலிக்குட்டி சொல்கிற மாதிரி அவருடைய மனசுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தோண ஆரம்பிக்குது. கொஞ்சமாக தான். அப்பயும் ஒரு சில டைமில் வேணாண்டா புலிக்குட்டி இதை பற்றி பேசாதன்னு சொல்லிகிட்டே தான் போயிட்டுருக்காரு காரில் போகும்போது. நீ நான் சொல்கிறத நம்புடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புலிக்குட்டி வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. எனக்கு என்னமோ தோணுதுரா, ஆமாம் நீ அபியே கண்ணால் நீ பார்த்தியா பார்வதி அக்காவை கொலை பண்ணதை அப்படின்றாங்க. டே நான் அங்கே வரும்போது அவள் வயிற்றுல இருந்த கத்தியை எடுத்துகிட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்கிறாங்க. நீயே சொல்கிற வயிற்றுல இருந்த கத்தியை அவங்க எடுத்தாங்க, அவங்க குத்தலைன்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படிடா அப்படிமா? டே அவள் குத்தாமலையடா வயிற்றுலேருந்து கத்தி எடுப்பா அப்படின்றாங்க. டே வேறு யாராவது ஒருத்தர் குத்துனா கூட நீயே குத்துனா கூட நான் அந்த கத்தி எடுக்க மாட்டேனா? அப்படி இருக்காதா? வேறு யாராச்சும் கூட குத்தி இருக்கலாம், பணத்துக்காக பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருக்கலாம். அபி ஏன் எடுத்துருக்கக்கூடாது அந்த கத்தியை? அவங்கள காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தில் அந்த நேமில் அங்கே யாரும் இல்லாத சமயத்தில் சொல்லி இப்படி கூட இருக்கலாம்ல. நீ எப்படிடா நீ பார்த்த மூமெண்ட்டை வச்சு அவங்க தான் கத்தியில் குத்துனாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஜெயிலுக்கு பிடிச்சி அனுப்புனேன். கருணாவும் இன்னமும் தீவிரமாக ஏன் இப்படி இருக்கா? நீ நம்பின மாதிரியே கருணாவும் பார்வதி வந்து அபி தான் கொலை பண்ணியிருப்பான்னு நம்புறாங்க. அதனால தான் அவருமே அபி மேலே இவ்வளோ கோவத்தோடு இருக்காங்க. அபி பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை ஒரு தடவையாச்சும் நீ கேட்டியாடா? அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தையாச்சும் அபி கிட்ட பேசினியா? நீ எனக்கு இவ்வளோ நாள் உன் கூட இருந்ததில் வச்சு நீ ஒரு தடவை கூட இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசினதே கிடையாது. அப்படின்னா நீ கண்டிப்பாக அபி கிட்ட எதுவுமே நீ பேசலன்றது எனக்கு நல்லா புரியுது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறப்போ சண்டை மட்டும் தான் போடுறீங்க போல இருக்குது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு ஒரு தடவை கூட பொறுமையாக பேசினதே கிடையாது. இன்னமும் நீ வெடுக்குன்னு கோவத்தில் தான் இருக்கடா வெற்றி. சுடர் மேலே உனக்கு இருக்கிற பாசம் ஏன் அது அபி மேலே வரக்கூடாது? சுடருடைய அத்தை தானே அபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. சுடர் நல்ல பொண்ணாக இருக்கிறப்போ அவங்கள நல்லா வளர்த்துருக்கிறப்போ அபி மட்டும் எப்படி தப்பானவங்களாக இருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச அந்த குடும்பமே நல்ல குடும்பம் தான் தோணுதுரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புலிக்குட்டி ஏதோ சொல்கிறாங்க. டே புலிக்குட்டி நீ என்னை பயங்கரமாக கன்ஃபியூஷன் பண்ணி விடுற, நீ பேசாமல் அமைதியாக வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோடா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கு மேலே இருப்போம். இன்னொரு தடவை அபியை ஃபாலோ பண்ணி அவங்க எதுக்கு வந்தாங்கன்றத முதல்ல கண்காணிக்கணுன்றத நிறுத்துடா. அவங்க உண்மையிலேயே படிக்க தான் வந்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் தான் இருக்காங்க, நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர் வந்து யாருன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு, அபியும் அங்கே தான் இருக்கான்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. பொருள் முடிஞ்சு அவங்க பாட்டுக்கு திரும்பவும் ஜெயிலுக்கு போக போகிறாங்க. இதில் நாம் முடிவு பண்ண நடுவில் என்ன பண்ண எதிராக இருக்குது? கருணாவை எனக்கு தெரிஞ்சு அபி மிரட்டுற மாதிரி எனக்கு தெரியல. அந்த மாணிக்கம் மிரட்டுறான் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மாணிக்கம் மிரட்டலாம். அவனோட வீட்டு பத்திரம் கூட வச்சு கருணா கேட்ட அடமானத்தில் முழுகி போயிருக்கு. ஒருவேளை அதுக்காக கூட அவன் ஏதாச்சும் பண்ணி கருணாவை மிரட்டிக்கலாம். அப்படி பத்திரத்தை வாங்க முடியாதுன்னு பிளாக்மெயில் பண்ணி பணமாச்சும் வாங்கலான்னு சொல்லிட்டு அதுக்காக கூட அவன் பிளாக்மெயில் பண்ணி ஏதாச்சும் வேறு ஒரு விஷயத்த சொல்லி வாங்கலாம். ஆனால் கருணா பயப்படுற அளவுக்கு அவங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு தெரியலையே, எதை சொல்லி அவன் மிரட்டுறான்னு தெரியலையே. அபியே பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு சத்தியமாக எனக்கு தோணவே அப்படி வரவே இல்லைடா. உங்கள் எல்லாருக்கும் மட்டும் எப்படி தான் அப்படி தோணுதுன்னு தெரியல. கருணா இப்படி தான் இருக்கும்னு அபி மேலே பழிய போட்டு இதுக்கெல்லாம் காரணம் அவங்க 2 பேரும் தான் இருக்குன்னு சொல்கிறான்.
நீயும் அதை எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்புறடா. எனக்கு இதில் சொல்லி கூட நம்பிக்கை இல்லை. இத்தனை வருஷமாக கருணா கூட நீ இருக்கிற மாதிரி நானும் இருக்கிறேன். எனக்கு கருணாவை பற்றி நல்லாவே தெரியும். எனக்கு அபி மேலே ஒரு துளி அளவு கூட சந்தேகம் இல்லை. நீ நம்புறதும் நம்பாததும் உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வந்ததுக்கு அப்புறமா கெஸ்ட் ஹவுஸ் வந்ததுக்கு அப்புறமா இறங்கி அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. இங்கே வெற்றிக்கு காரை நிறுத்திட்டு இறங்கின உடனே புலிக்குட்டி சொன்ன ஞாபகங்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான்? அப்போ கருணா சொல்கிறதெல்லாம் நாம் தான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோமா? அபி எந்த தப்பும் படலையா? நாமளும் ஒரு வாரமாக அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. எதுவுமே பேசலை. கொஞ்சபட்சம் அவள் லாயர்கிட்ட போய் எப்படியாச்சும் வெளியில் வரணுன்றதுக்காக லாயரை பார்த்து பேசுகிறா. எக்ஸாமை பற்றி பேசுகிறா. வேறு எதுவுமே அவள் பேச கிடையாது. அவள் மேலே அப்போ புலிக்குட்டி சொல்கிற மாதிரி எந்த தப்பும் இருக்காதா? நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாமா? அப்போ பார்வதி அக்காவை யார் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு வெற்றிக்கு பல குழப்பம், பல சந்தேகம். இது எல்லாத்துக்கும் அவருக்கு ஒரு விடை கிடைச்சாதான், ஒவ்வொரு விடையாக அவருக்கு கிடைச்சாதான் நம்ம லாயர் எப்படி அபிக்காக ஒவ்வொரு விஷயமும் வெளியில் வரணும், ஸோ அவள் வெளியில் வரணும் அபி வந்து இந்த கேஸ்லேருந்து அப்படின்னு நினைக்கிறாரோ, அதே மாதிரி வெற்றிக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அவருக்கும் ஒவ்வொரு விஷயங்களாக தெரிய வந்தால் தான் ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, வெற்றி நினைக்கிற மாதிரி அபி மேலே எந்த தப்பும் இருக்காது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஆதாரமாச்சு வெற்றிக்கு கிடைக்குமா? ஸோ அவர் நம்புறதுக்கான ஒரு ஆதாரம் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.